Election manifesto அப்படினா என்னது? Manifesto is a declaration, a list of items that you declare. அவ்வளவுதான். நீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா கூட there is a manifest இல்லையா? List of passengers is called a manifest. இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி it was around 505 items. அதுல 160 என்னமோ தான் டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இதை வந்து யாருமே வந்து உட்படுத்த முடியாது. ஒரு ஆட்சிக்கு நான் வந்ததுக்கு அப்புறமும் இதை வந்து செய்ய தவறினால் எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கானா இல்லை யாராவது கேள்வி கேட்க முடியுமானா கேட்கவும் முடியல. ஓட்டு எங்கள் உரிமை அப்படின்னு பிளட்ஜ் எடுத்துக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு வாக்குரிமையும் உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளட்ஜும் சேர்த்து எடுத்துக்கணும். நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வாக்குறுதி உரிமை அப்படின்னு இன்னொரு பிளட்ஜையும் சேர்த்தே எடுக்கணுன்றேன். யூகேல ஒரே ஒரு கூட அடெண்டம் என்னன்னா, you have to attach a financial statement for whatever declarations you have given. இப்போ தாலிக்கு தங்கம், தங்கத்துக்கு தாலியா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ இதை எந்த ரிசோர்ஸ்லேருந்து இதை எடுத்து தரப்போறீங்க, எவ்வளோ பேருக்கு தரப்போறீங்க? முதல்ல இது மக்கள் பணிக்கு உண்டான ஒரு வேலை. அதில் யார் வந்து மக்கள் பணிக்கு போகிறது அப்படின்றத தேர்வு இது. அதனால தான் அதுக்கு தேர்தல்னு பேர். அதை வந்து ஒரு போட்டி மாதிரி ஆக்கி இவர் வந்து மீடியாலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இது ஒரு வார் ரூம் அஜெண்டா மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு கட்சியும் ஆண்டுட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு கேஸில். தே ஆல் ஹேவ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ், ரைட்? இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணல. இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துன்னே இருக்குது. அதை பற்றி சீஃப் மினிஸ்டர் வந்து அட்ரஸே பண்ணுறது இல்லை. ஒரு டிஜிபி இல்லை இந்த ஸ்டேட்டுக்கு. ஒரே ஒரு ஆப்டிமல் அவுட்புட்டை காமிச்சிட்டு இதுதான் மேக்ஸிமம் அவுட்புட்டுன்னு சொல்றது வந்து பயங்கர ஃப்ராடு தானே இல்லையா? அதை மேடை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் முதல்வர் திட்டத்திலிருந்து இவங்க வந்தாங்க. மேனிஃபெஸ்டோ முழுக்க நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறீங்க. இது போய் சேர்ந்துதா இல்லையா, இது என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு வெப்சைட்டே வைங்க. மேனிஃபெஸ்டோக்கு ஒரு வெப்சைட்டை வைங்க. இத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இத்தனை இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு ஒரு வருஷமும் அப்டேட் பண்ண, டெய்லி அப்டேட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. லவ் இஸ் இன் தி ஏர் அப்படின்னு ஃபெப்ரவரி அப்போ சொல்லுவாங்க. ஆனா மார்ச் அப்போ வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் இன் தி ஏர் அப்படின்னு வந்து, ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் சரி, எந்த லீடரா இருந்தாலும் சரி, நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நான் எலெக்ட் ஆனா வந்து இந்த சலுகை வரும், இந்த ஸ்கீம் வரும் அப்படின்னு ஃபுல் ஆன் ஃபுல் ப்ராமிசஸ் தான். பட் இதுக்கு எல்லாமே முன்னாடி ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யங் generations, especially எங்கள மாதிரியான Gen Z kids வந்து they should have a proper understanding of what a election manifesto is. ஏன்னா வந்து அதுலயே நிறைய நியூவான்சஸ் இருக்கு, நிறைய திங்ஸ் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ பிஃபோர் தே மேக் அ டிசிஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராமிஸோட அடிப்படை என்ன அண்ட் அதை பத்தியான கொஞ்சம் விஷயங்களை தான் நம்ம வந்து we thought we can discuss. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னா என்னது? ஓகே, மேனிஃபெஸ்டோ அப்படின்ற அந்த பதம் இருக்கு இல்லையா, that term that is from Latin manifestum. Like all good words Latin. I won't say all good words, but usually the derivatives are from Latin. இங்க சன்ஸ்கிரிட் மாதிரி யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல they have this derivatives of Latin. காமன் மேனுக்கு தெரியாத விஷயம், நீங்க ஒரு நார்மல் டிக்ளரேஷன் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஓகே, manifestum is a declaration, a list of items that you declare. அவ்வளவுதான். நீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா கூட there is a manifest இல்லையா, list of passengers is called a manifest. So it is just a list of declarations. அவ்வளவுதான். ஸோ இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னும் போது இட் இஸ் அன் எலக்டோரல் லிஸ்ட் ஆஃப் டு டூ திங்ஸோ இல்லை ப்ராமிசஸ்ன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு லிஸ்ட் என்னவா இருக்குன்னா, தீஸ் ஆர் ஆல் ப்ரொபோஸ்டு ஐட்டம்ஸ் தட் வி ஆர் ஆஃபரிங் யூ அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் கால்ட் அன் எலக்டோரல் மேனிஃபெஸ்டோ ஆர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. நீங்கள் ஃபெப்ரவரியில் வந்து லவ் இஸ் இன் தி ஏர்னு சொன்னீங்க. மேனிஃபெஸ்ட் இஸ் லிட்ரலி a courtship document between the voter and the கேண்டிடேட். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ, அதாவது ஒரு கட்சியோ இல்லை அதை சார்ந்த உறுப்பினரோ வேட்பாளரோ ஒரு 10 ஐட்டம் வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அது ப்ராமிஸான்னு கேட்டா இல்லை. நான் அதான் கேட்கலாம். கோர்ட்ஷிப்ல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி. அதனால நான் சொல்றேன், நீங்க பிப்ரவரியில வேலண்டைன்ஸ் டே, லவ் இஸ் இன் தி ஏர்,
மார்ச்ல வந்து கோர்ட்ஷிப் ஆரம்பிச்சிருது, ப்ரொபோசல் முடிஞ்சு கோர்ட்ஷிப். இந்த மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண, இஃப் யூ கெட் மேரிட் டு மீ ஐ எம் வெரி ஸ்பெஷல், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இட்ஸ் வெரி சிமிலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். பட் இதெல்லாம் உண்மையானா எல்லாருக்குமே தெரியும், இதில் எது பாதி கூட இருக்காது உண்மை. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதோ அது மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் இருந்ததோ தட் பிகம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் ஈவன் கன்சிடர்ட். இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இட் வாஸ் அரௌண்ட் 505 ஐட்டம்ஸ், அதில் 160 தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதிமுக இவங்க வந்து ஹூ கேம் டு பவர், ஸோ அதனால தெர் இஸ் அ ரெக்கார்ட், ரைட்? யூ ஹேவ் அ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணல, சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இது மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வராத பட்சத்தில் நீங்கள் அதை வெரிஃபையே பண்ண முடியாது. கல்யாணமே நடக்கல, பிரேக்கப் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ அப்போ திஸ் சிஸ்டம் ஆஃப் கிவிங் அ மேனிஃபெஸ்டோ, ரைட், இது எவ்வளவு தூரம் லாஜிக்கல், லீகலி பைண்டிங் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? இஃப் இட் இஸ் நாட் ஈவன் என்ஃபோர்ஸபிள், இப்போ இதை வந்து யாருமே வந்து உட்படுத்த முடியாது. ஒரு ஆட்சிக்கு நான் வந்ததுக்கு அப்புறமும் இதை வந்து செய்ய தவறினால் எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கானா? இல்லை யாராவது கேள்வி கேட்க முடியுமானா கேட்கவும் முடியல. அப்பனா இந்த மாதிரியான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ சட்டப்படி வந்து அவங்க இதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அண்ட் அதுக்கு பெனல்ட்டி கிடையாது. இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள், நாட் லீகலி பைண்டிங், இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் நாட் அ ப்ராமிஸ். ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? தேர்தல் வாக்குறுதினே சொல்றாங்க. ஆமா, தேர்தல் வாக்குறுதினா இட் இஸ் a promise, ரைட்? வாக்குறுதினா ப்ராமிஸ், அஷூரன்ஸ், ப்ராமிஸ். அது போல் ப்ராமிஸ்னே பேர் அது இல்லையா? இப்போ இஸ் இட் அ ப்ராமிஸ்னா நோ, இல்லை இந்த பொய் சத்தியம், மதர் ப்ராமிஸ் தலையில எவன்லாம் கிடைக்கிறான்னு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஜனங்க மேல அடிக்கிறது, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து சிலதெல்லாம் பாப்புலர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதை ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண மாட்டாங்க. they will keep it ஒரு 5 வருஷம். ஆமா, நான் வந்து ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி தரேன்னு ஒரு கோர்ட்ஷிப்ல சொல்றது இருக்கு இல்லையா? டைமண்ட் ரிங் வந்து கல்யாணம் வராது. மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, அன்னைக்கு சொன்னி அதை பார்க்கலாம், இப்ப நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி ஆட்சி முடியுது, பிரேக்கப் ஆக போகுது அப்படின்னா அடுத்தது எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து தே வில் ரிலீஸ். அப்படிதான் இவங்க பண்ணாங்க. இந்த மகளிர் உதவித்தொகை வந்து திமுக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 28 months they never implemented. எதிர்கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுத்து, அதாவது தேர்ட் பார்ட்டி மேரேஜுக்குள்ள வந்துருவான், நீங்க கோர்ட்ஷிப்பே நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட் போயிடும் அப்படின்றதுனால they were forced to release that fund. இப்படி நடக்குது. இப்போ இந்த லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இல்லாதப்பவே மேனிஃபெஸ்டோ பிகம்ஸ் யூஸ்லெஸ் டாக்குமெண்ட் லிட்ரலி, சரியா? அண்ட் இதை எத்தனை பேர் படிப்பாங்க, கம்ப்ளீட்டா படிப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. அதிலிருந்து மோஸ்ட் பாப்புலர் ப்ராமிசஸ் இருக்கு இல்லையா, ஆர் டிக்ளரேஷன்ஸு, அதை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உதவித்தொகையை இவங்க 2000னா இன்னொருத்தர் 2500, ஒருத்தர் 5. ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்டோவில் இல்லாமல் இது ஒர்க் ஆகுது, எலெக்ஷன்ஸை வின் பண்ணலான்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரு இந்த ஊர் சிஎம். அசாம் சிஎம்மும் 9000 ரூபாய் போட்டார் எலெக்ஷன்ஸ் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே. இப்போ இதையே தடுக்கணும். இது யார் பணம், யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லையா? ஸோ அப்போ இந்த டேட் டிக்ளரேஷன் வரல, அதுக்கு முன்னாடியே டு ஊ த ஓட்டர்ஸு அரசு பணம், வரி பணத்தை, மக்கள் பணத்தை எடுத்து தாராளமாக எடுத்து கொடுக்குறீங்க. சரி, நான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நம்ம மேனிஃபெஸ்டோவை பற்றி அதில் கொடுக்குற ப்ராமிஸை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ இது போய் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை போய் ரீச் ஆச்சு அப்படின்றதுக்கு என்ன டூல் வச்சுருக்கீங்க, என்ன ஸ்கேல் வச்சுருக்கீங்க? ஹவ் வில் யூ மெஷர் த ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பெனிஃபிட் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது, ROIன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சோஷியல் இம்பேக்ட்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் த சோஷியல் இம்பேக்ட் தட் was created through this transfer? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று பண்ணுறீங்க இல்லையா? 2000 ரூபாய், ஒருத்தர் 2500 ரூபா தரான்றாரு, 5000 ரூபா. இப்போ ஆல்ரெடி 5000 ரூபாய் இவர் பண்ணிட்டாரு. இதில் ஸ்பெஷலாக சம்மர் ஸ்பெஷல்னு ஒன்று, அதில் அது ஒன்று இருக்கு. அவர் வந்து செலிப்ரேஷன் ஸ்பெஷலாம் அசாம் சிஎம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது யாருக்கு போய் சேருது? இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இத்தனை குடும்பங்களுக்கு போய் சேர்ந்தது. அதனால என்ன மாற்றம் வந்ததுன்னு நீங்கள் சொல்லணும்ல மக்கள்கிட்ட. கண்டிப்பா, because it's my money இல்லையா? ஆமா, it's my money. and யாரு
who is first of all benefiting from exactly. அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து it's improved and என்ன மாதிரி செக்டர்ஸ் வந்து they are uplifted அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். Absolutely. அதுக்கு என்ன டூல் வச்சிருக்கீங்க, என்ன ஸ்கேல் இருக்கு, how will you even measure that that benefit transfer? நீங்க ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்றீங்க, அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளை வந்து அதை எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்துடலாம் உடனே. கண்டிப்பா. How will you even know whether it has actually changed people's lives or no, relieved their financial stress? என்னெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்ஸே வந்து நிறைய பேரோட வீட்டில் வந்து எஜுகேட்டட் ஆர் நாட், அது வந்து தட்ஸ் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். ஆனா ஒரு உமனோட பேங்க் அக்கவுண்ட் வந்து அவங்க கிட்டே இல்லை, இட்ஸ் வித் தேர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் இட்ஸ் வித் தேர் ஃபாதர்ஸ் ஆர் வித் தேர் சன்ஸ். ஸோ இப்படிதான் வந்து இட் இஸ் அ ரியாலிட்டி, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ப்ராமிசஸ் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் விமன், ஸோ நாங்கள் உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் இவ்வளோ காசு கொடுக்குறோம், இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த சேவை பண்றோம், இந்த சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற போது அது எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலா பெனிஃபிட் ஆகுது? எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து எந்த ஸ்கேலும் கிடையாது, டூலும் கிடையாது, சரிங்களா? அண்ட் லீக்கேஜ், ரைட்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, ஏடிஎம் கார்டு இவர் வச்சிருப்பாரு, சரியா? எப்போ வேணுமோ இவர் வில் யூஸ் தி ஏடிஎம், புல் த மணி அவுட், எப்போ வேணுமோ பணம் இவர் எடுத்துப்பாரு, போட்ட மறு நிமிஷமே இருக்காதாங்க, இவர் எடுத்துருவாரு. அப்போ இந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது, அதனால என்ன முன்னேற்றம் வந்தது, இந்த 5000 ரூபாயில என்ன நடந்தது, 10,000 ரூபாயில என்ன நடந்தது, யாராவது சொல்லணும்ல. நான் அதே மாதிரி அந்த பணம் யாருக்கு போய் சேருதோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஃப்ரீ மணின்னு நினைச்சுக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃப்ரீ மணி இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க இப்ப ஆல்ரெடி டாக்ஸ் பர்டன் இருக்கிற ஒரு சமூகம், 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்கிற ஒரு அரசாங்கம், இது தமிழ்நாடு அரசாங்கத்தையே சொல்றேன். one of the leading states in debt. சரி, இப்போ இந்த டெட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை ஆக்சுவல் சோஷியல் இம்பேக்ட்டுக்கு, மெஷரபிள் இம்பேக்ட்டுக்கு வந்து இந்த டெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தட் திஸ் இஸ் அ குட் டெட். அப்போ நீங்கள் யுவர் டெட் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட். டெட் ஃபார் மியர் எக்ஸ்பெண்டிச்சரு, மியர் லூஸ் ஃப்ரீபீஸு, இது வந்து அன்அக்செப்டபிள் இல்லையா? அப்போ இது என்ன வகையில் இது வருதுன்னு கூட நமக்கு தெரியல. ஹவு இஸ் இட் ஹேவிங் அன் இம்பேக்ட்? ஹூ இஸ் மெஷரிங் இட்? என்கிட்ட என்ன தரவுகள் இருக்கு, எப்படி நான் அதை அளப்பேன், இத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்திச்சு, இந்த 5000 ரூபாய் இப்படி ஆச்சுன்னு. அப்போ இது வெறுமனே அந்த பெனிஃபிஷரி யார் வாங்குறாங்களோ அவங்கள ஒரு ஓட்டராக பார்த்து அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்குறது. இப்போ ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கொடுத்துருது. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டு எங்கள் உரிமை அப்படின்னு பிளட்ஜ் எடுத்துக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, வாக்குரிமையும் உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளட்ஜும் சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா? நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வாக்குறுதி உரிமை அப்படின்னு இன்னொரு பிளட்ஜையும் சேர்த்தே எடுக்கணுன்றேன். ஓட்டிங் இஸ் யுவர் ரைட். அதே மாதிரி வாட் எவர் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் கொடுக்குறோமோ அதுவும் உங்கள் ரைட்டாக இருக்கணும். இட் ஷுட் பி என்ஃபோர்ஸபிள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் எதுவுமே இல்லை. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அது என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 10ல் there should be a promise, a consideration. நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதை வந்து அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க கோர்ட்ஸ். The act by itself says that ஏதோ ஒரு பலனுக்கு ஏதோ ஒன்று தரீங்க, ஒரு விஷயத்தை வாங்கினா இன்னொரு விஷயத்தை தரீங்க, கன்சிடரேஷன் பேர் அதுக்கு. ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்ஸ் ஆர்னும் டிஸ்மிஸிங் தீஸ் கேஸ். ஐ திங்க் டெல்லியில வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். கோவிட் டைம் அப்போ மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது he had promised that இந்த மாதிரி நான் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்க கிளம்பாதீங்க, நீங்க இங்கே இருங்க, டெல்லியிலே இருங்க, உங்க ரெண்ட் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் தென் இட் ended up opening a new can of worms. Correct. அப்போ ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு சிஎம் வந்து, he does that in a open public press conference. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வாடகை கட்ட முடியலையோ அவங்க வாடகையை வந்து அரசாங்கமே கட்டும் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் வந்து டோன்ட் புஷ் தெம். ஆமாம், அவங்கள வந்து வாடகை கேட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தரார். ஆனால் அவர் கொடுக்கல. ஸோ இட்ஸ் அ ப்ராமிஸ் மட்டும்தான். சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸு? இட் இஸ் நாட் அ போல் ப்ராமிஸ். ஹி இஸ் இன் கவர்மெண்ட். தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து இட் இஸ் ப்ரையர் எலெக்ஷன்ஸ், ரைட்? ஆமாம், கவர்னன்ஸில் இல்லை யாருமே. அவங்க தே ஆர் நாட் இன் பவர் ஹூ கேன் ஆக்சுவலி டெலிவர். இது வந்து இட்ஸ் அ சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் மேக்கிங் அன் ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இன்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்கிறார். அப்போ அந்த டெனன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கட்ட முடியலையோ, பாவர்ட்டியில் இருக்கிறவங்க, they file a case
டெல்லி ஹைகோர்ட்டில் போடுறாங்க. ஒரு சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி வருது. ஐ திங்க் ஜஸ்டிஸ் பிரதீபா சிங்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட வரும்போது இது 21 தே ஃபைல் திஸ் கேஸ். வந்தவொடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பிகாஸ் இட்ஸ் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பை த கவர்மெண்ட் டு த பப்ளிக் டைரக்ட்லி. அதனால் அந்த யார் அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு டார்கெட் பண்ணி அவர் சொன்னாரோ அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ரைட்? they have changed their lives because there was a statement by the governing CM. அப்படின்றதுனால இது செல்லும். the government has to pay the rent ன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க நிறைய கோர்ட்லாம் பண்ணுறாங்க. 1978 கேஸ் ஒன்று, ஐ திங்க் 1978ல் சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, மோத்திலால் பதம்பத் சுகர் மில்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அதில் வந்து ப்ராமிஸ் பை த கவர்மெண்ட் இஸ் என்ஃபோர்ஸபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட், அதாவது நீங்கள் சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு முதல்வரோ இல்லை ஒரு மினிஸ்டரோ வந்து ஓப்பன் ப்ரெஸ்ஸில் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் தட் இஸ் பைண்டிங், லீகலி என்ஃபோர்ஸபிள். whereas a manifesto or a list of poll promises, right, அவங்க வந்து கவர்மெண்ட்ல இல்லை, நாங்கள் கவர்மெண்ட்ல வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு லியூர். அது இட் இஸ் an advertisement லிட்ரலி. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க வேரியன்ஸ் வந்து இதுதான். ஆனால் இதுக்கே என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்லேயே ஒரு பெஞ்சுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் பர்மனன்ட் ஸ்டே வாங்கிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ரெண்டும் கட்டல. கெஜ்ரிவால் வந்து ரெண்டு கட்ட தேவையில்லை. ஸோ கோர்ட்ஸ் ஆர் somehow against this idea of enforcing பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நம்ம செக்ஷன் 10 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே கன்சிடரேஷன் இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ ஒரு வாக்காளர்கிட்ட நான் ஒரு உறுதி கொடுக்குறேன் இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லி கேட்குறேன், நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ there is a transaction, right? there is a transaction தான். இது ஒன்றும் டிரான்சாக்ஷன் இல்லாமல் சும்மா பேசுறது கிடையாது இல்லையா? நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன், நீங்கள் இதை எனக்கு பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஆமாம். அப்போ that is a transaction, there is a consideration in it, right? ஆனால் கோர்ட்ஸ் வந்து இதை அக்கௌண்டே பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஓகே ஒரு கான்ட்ராக்ட்னா இட் ஷுட் பி ரிட்டன் இன் டாக்குமெண்ட்டு, அதுக்குள்ளே இதெல்லாம் இந்த கிளாஸஸ் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. whereas this ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெல்லி ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் பிரதிபா சிங் ஜட்ஜ்மெண்ட்டு, that is an eye opener because public statements can be enforceable. only issue வந்து இட் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு போல் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஃப்ரேம் பண்ணுறதே வாக்குறுதின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் எடுத்துக்கும் போது இட் ஷுட் பி மேட் என்ஃபோர்ஸபிள் தான். அதுக்கு லெஜிஸ்லேஷனே கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? இதே பொலிட்டிஷியன் தான் கொண்டு வரணும். இட் இஸ் லைக், அதாவது திருடங்கிட்டே வந்து நீ வந்து நல்லா பூட்டை வந்து ரெடி பண்ணுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ பட் நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா ரெஃபரண்டம் அண்ட் ரீகால் இருக்குது. ஆமாம், சரியா? அப்போ நீங்கள் ஒரு போல் ப்ராமிஸ் சொல்லிட்டு நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், there will be a referendum. ஆமாம். then you recall the representative back, right? இப்போ ரீகால் இல்லாததுனால நான் என்ன வேணா சொல்லி வந்துட்டேன்னா 5 வருஷத்துக்கு என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. கடைசி வருஷத்துல எல்லாத்தையும் சுட்டிட்டு மறுபடியும் இதே கதையை சொல்லிட்டு போவேன். ஐ திங்க் மார்க்ஸ் தான் சொல்லியிருப்பாரு இல்லையா, யூ எலெக்ஷன்ஸ்னா வந்து யூ செலக்ட் யுவர் ஒப்ரெசர் for a few years and then you again wait till you select your next oppressor. அப்படினு feudalismல இருந்து ரிலீவ் ஆயி தான் டெமோக்ரஸிக்கு வரோம். monarchy, then feudalism வருது, then bourgeois, then you come to democracy இல்லையா? பட் டெமோக்ரஸியே வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டம்குள்ள வந்தாச்சு இல்லையா? நெப்போட்டிசம் இருக்கு. ஃபியூடல் சிஸ்டம் இஸ் வாட்? ரொம்ப காமனான வேர்ட்ஸ் நம்மளே வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மன்னராட்சி அந்த மாதிரியான வார்த்தைகள் தானே யூஸ் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது. இங்க வந்து இட்ஸ் வெரி விசிபிள். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில எல்லாரும் ஹை பொசிஷன்ஸ்ல இருக்கிறது வந்து இட் இஸ் ஹியர் இன் தமிழ்நாடு. ஸோ இட்ஸ் வெரி வெரி விசிபிள். இப்போ இந்த ஃபியூடல் சிஸ்டம்மை டெமோக்ரஸிக்குள்ளே கொண்டு வந்து இது நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்லேயே யூ கேனாட் எம்ப்ளாய் யுவர் சன் ஆர் டாட்டர். நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும். தெர் இஸ் அ ஹோல் ப்ராசஸ். போர்ட் ஹஸ் டு அப்ரூவ். அந்த லெவலுக்கு பண்ணணும். அப்போ தான் அது பண்ண முடியும். விச் இஸ் அ ப்ரைவேட் என்டிட்டி. இப்போ நான் ஃபார் ப்ராஃபிட் என்டிட்டி. சர்வீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு முதல்ல நீ வேறு தொழில் பண்ணுறதே தப்பு. என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஒரு மக்கள் பணியை செய்யறதுக்கு நான் ஒரு தொழிலில் இருக்கிறதுனால தான் பண்ண முடியாதுன்னு ஒன்று அனுப்புகிறேன். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து யூ ரெப்ரசன்ட் மீ
ரைட், பிகாஸ் ஐ கேனாட் டெலிவர் த கூட்ஸ், ரைட், ஐ கேனாட் அட்மினிஸ்டர் த ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அந்த ஆள் போய் அந்த வேலையை பார்க்காம நான் டாக்டரு, நான் என்ஜினியர், இவங்க கதை எப்படின்னா, ஓ அப்போ என்ஜினியர் மினிஸ்டர் ஆகக்கூடாதா, டாக்டர் மினிஸ்டர், அப்போ இந்த வேலையாகவும் பார்ப்போம் இல்லையா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் அங்கே 3 நேரம் இருக்க முடியுமா, இல்லை மக்கள் பணியில் இருப்பாரா? இருக்க முடியாது. இந்த கொஸ்டின்லாம் யாரும் ரைஸே பண்ணுறது இல்லைல்ல. என் பார்ட்டியில் வந்து எல்லாம் படித்தவன், எல்லாரும் வந்து ஆண்டர்பிரினர்ஸு, வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃபு, அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியருக்கு வரியா, வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். மிஸ்டர் விஜய் சேஸ் நான் கரியரை விட்டு வரேன், ஓகே மேக் தட் சாய்ஸ், ரைட், விட்டுட்டு வா, கம்ப்ளீட்லி கட் ஆஃப். ஏன்னா இது வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு. ஒருத்தன் ஒரு நீங்கள் கவுன்சிலர் லெவலில் நிற்கிறீங்களா, குழா ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் வரணும், ரோட்டில் தண்ணி நிற்கிதா வரணும், குப்பாலெலாம் வந்து யூ ஹேவ் டு மேக் அ விசிட், பி கனெக்டட் வித் த பீப்புள். எம்எல்ஏவா அந்த மாதிரி ஒரு 12 கவுன்சிலரை உனக்கு கீழே வச்சுருப்பேன். இப்போ கார்பேஜ் 10 டிவிஷனில் இல்லையா, ஒரு ஜோனுக்கே வேலை செய்யலையா, தென் யூ எம்எல்ஏ ஹஸ் டு கம் அண்ட் செக். ஃபிசிக்கலாக வரணும்ல. எவனும் வந்து எட்டி கூட பார்க்கல, 5 வருஷம் ஆச்சு இல்லையா, வி voted all of them to power. அப்போ நீ ஃபிசிக்கலாக காலே தரையில் படாமல் போய் உட்காந்துருக்குற, நீ நெப்போட்டிசம்லாம் விட்டுருவோம். இது நார்மலாக ஒரு கவுன்சிலரே வந்து ரோட்டில் வந்து செக் பண்ணுறது இல்லை. ஆனால் பைக்கில் போன கவுன்சிலரு ஃபார்ச்சுனரில் வராரு. அப்போ சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் இன் த ஹோல் சிஸ்டம். இதில் இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு கொடுக்குற ப்ராமிசஸ் தான் இது. இட் இஸ் நம்ம கோர்ட்ஷிப்னு ஸ்டார்டட் இல்லைம்மா, கோர்ட்ஷிப்பில் தெர் இஸ் அ ரீசன், ரைட், பிகாஸ் ஐம் கோயிங் டு ஸ்பெண்ட் த ஹோல் லைஃப் வித் யூ அப்படின்றது தான் டீலு. ஆனால் நீ நடுவுலேயே கை விட்டன்னா அதுக்கு வேற பேரே இருக்கு இல்லையா. யூ அப்யூஸ் திஸ் பர்சன் ஃபார் எனி பர்டிகுலர் ரீசன், அது இட் கேன் பி மணி, ஃபிசிக்கல் ப்ளஷர், வாட் எவர், ரைட், அப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுற அப்படின்னும் போது அதே தான் இதுலேயும் நடக்குது. அப்போ மேனிஃபெஸ்டோ அப்படின்ற இந்த விஷயத்த இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மனிஃபெஸ்டோ அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிகாஸ் நம்ம இந்த மெட்டஃபரை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேரேஜில் கூட வந்து, ஐ மீன் மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட், பட் அவங்க கூட வந்து இப்போ அவங்க ப்ராமிசஸை வந்து நமக்கு வந்து காப்பாற்றல, ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கல, சம்திங் நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ போய் நம்ம வந்து நீதி கேட்கலாம், கோர்ட் கிட்ட போகலாம், யூ கேன் டூ சம்திங் லைக் தட். ஆனால் இங்கே வந்து சின்ஸ் திஸ் இஸ் நாட் லீகலி பைண்டிங் ஆல்சோ, நம்ம மக்கள் வந்து we are stuck in a very complicated situation அப்படிதான் நான் நினைக்கிறேன். But sir, there's also one more thing. இப்போ how will a new voter or a young voter, இல்லைன்னா முன்னாடி ஓட் பண்ணவங்க கூட வந்து எப்படி வந்து அவங்க இந்த மேனிஃபெஸ்டோஸ் எல்லாம் வந்து how will they analyze that, okay, இந்த பர்சனோட மேனிஃபெஸ்டோ வந்து கரெக்ட், ஆர் இவங்களுக்கு வந்து நம்ம ஓட் பண்ணா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரமோட இன்டர்வியூ பார்க்கும்போது தி எம்பி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு சிங்கிள் பேஜ் தான் நல்லா மேனிஃபெஸ்டோ கொடுப்பேன், இவங்கள மாதிரி பக்கமெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, which is very interesting. So I think that is another extreme. Okay, ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி which is about to govern the state இல்லையா. இப்போ யூகேல மட்டும் ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, மேனிஃபெஸ்டோஸ். அக்ராஸ் த வேர்ல்டு இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். யூகேல ஒரே ஒரு கூட அடெண்டம் என்னன்னா, யூ ஹாவ் டு அட்டாச் அ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் வாட் எவர் டிக்ளரேஷன்ஸ் யூ ஹவ் கிவன். இப்போ தாலிக்கு தங்கம், தங்கத்துக்கு தாலியா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ இதை எந்த ரிசோர்ஸ்லேருந்து இதை எடுத்து தரப்போறீங்க, எவ்வளோ பேருக்கு தரப்போறீங்க, எவ்வளோ நாளைக்கு இதை சஸ்டெயின் பண்ண முடியும், வாட் வில் பி த காஸ்ட் டு த எக்ஸ்செக்கர், கவர்மெண்ட்டுக்கு இதோட செலவு என்ன, பலன் என்ன, இதை பார்த்தா தானே நமக்கு தெரியும் நீ பண்ணுற திட்டம் உதவுதா உதவலையான்னு. ஒரு யூஸ்வலாக இன்னொரு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜென்ரலாக இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன, டெவலப்மெண்ட் இருக்கணும், வாட் ஷுட் பி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மேனிஃபெஸ்டோ, ரைட், அதுக்குள்ளே என்னெல்லாம் அம்சங்கள் இருக்கணும், ஐட்டம்ஸ், ரைட், என்னெல்லாம் இருக்குன்னா டெவலப்மெண்ட் இருக்கணும், வல்னரபிள் செக்ஷன்ஸை வந்து ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், எக்ஸாக்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூடயே கொஞ்சம் பாப்புலிசமும் அது இட்ஸ் லைக் கார்னிஷிங் தான் இருக்கணுமே தவிர பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே மேனிஃபெஸ்டோவே வச்சுக்கிட்டு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடியாத அளவுக்கு வச்சு. ஐ திங்க் மிஸ்டர் கார்த்தி வந்து he was mentioning that angle. எதுவுமே பண்ண முடியாத 1000 பக்கம் பண்ணுறதை விட பண்ணக்கூடியதை 10 கொடுத்தா போதும் அப்படின்ற, ஐ திங்க் தட் இஸ் வாட் he is trying to say. பட் நம்ம என்ன சொல்கிறோம், நீ எதை கொடுத்தாலுமே நீ 20 பக்கம் கூட கொடு, இல்லை 50 பக்கம் கொடு, 50 பக்கத்தில் இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு சொல்லு. ஆயிடுச்சா, சரி பண்ணலன்னா என்ன பண்றது, அந்த கேள்வி மக்கள் கேட்கணும்ல. யங் பீப்புள் லைக் யூ நானும் கேட்டுட்டு இருந்தா மட்டும் போதாது, மக்கள் வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ப்ரீவியஸ் ஓட்டர்ஸ் வந்து ஓ இதெல்லாம் ஃப்ரீயாக வருது,
டிஜிட்டல் மீடியாவில் வந்து யூ கேன் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ரேண்டம்லி எனிபடி கேன் டூ. நீங்கள் நித்யாவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, சிஏஜி ரிப்போர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுமா, நாங்கள் இன்ஸ்டால் தான் இருப்போம், அதெல்லாம் தென் தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். அப்போ நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஒரு மேனிஃபெஸ்டோவில் எதெல்லாம் நமக்கு டைரெக்டாக இம்பாக்ட் இருக்கும். சிலதெல்லாம் 10 years டவுன் த லைன். இப்போ ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வருதா, 5 years டவுன் த லைன் தெர் வில் பி அ பெனிஃபிஷியரி. அதுக்கு இவ்வளோ கோடி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சுற்றி ஆன்சிலரி பெனிஃபிஷரிஸ்லாம் யார், இந்த பணம் யாருக்கு போகுது? இப்போ சிஎம்ஆர்எல் வந்து ஒரு போர்டு இல்லையா, இப்போ அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பணம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து யங் ஓட்டர்ஸ்க்கு வரணும். அண்ட் இஃப் தே கேன் சேஞ்ச் த சிஸ்டம் ரைட், மேனிஃபெஸ்டோவை என்ஃபோர்ஸபிள் ஆக்கணும்னு சம்படி ஹாஸ் டு கம் ரைட். இது கிரவுண்ட் ஸ்வெல் மாதிரி வரணும். அது தென் தெர் வில் பி a legislation pass. ஆர்டிஐ வந்து அப்படிதான் 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஆர்டிஐ பிகம் an act. அதுக்கு முன்னாடி கிடையாது இல்லையா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. இப்பயும் வந்து அதில் டினையெல்லாம் நடக்குது. நான் பதில் சொல்ல மாட்டேன், எங்ககிட்ட தகவல் இல்லைன்னு போய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து சென்னை கார்பரேஷன்லேருந்து எல்லாருமே, டான்ஜெட் கோலேருந்து எவ்ரிபடி டஸ் தட். யார் அங்கே இருக்கிற கமிஷனர், ஆர்டிஐ கமிஷனரே வந்து ரெஃப்யூட் பண்ணி எங்ககிட்ட தகவல் இல்லைன்னு அனுப்புகிறாரு, விச் இஸ் அன்ஃபேர். பட் தெர் இஸ் அன் ஆக்ட் இல்லையா. அப்போ இதுக்கும் அதே மாதிரி ஒரு சட்ட வரைவை வந்து கொண்டு வரணும். லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் கொண்டு வர முடியும். அப்போ அழுத்தம் வந்து மக்கள், எஸ்பெஷலி யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணாதான் இது என்ஃபோர்ஸபிள் ஆக முடியும். எனிதிங் தட் இஸ் நாட் பைண்டிங் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் லைக் திஸ் பேப்பர் ரைட், யூ கேன் த்ரோ இட் அவே, கார்பேஜ் தான் அது. அப்போ இதில் போட்டி இல்லையா, எப்படி ஆயிடுச்சு, பாலிடிக்ஸே எப்படி ஆயிடுச்சு. மேனிஃபெஸ்டோலாம் இதெல்லாம் இருக்கு, அதில் வேற வெயிட்டிங் கேம் வேற. அவங்க சொன்ன உடனே நம்ம சொல்லுவோம், இது ரெண்டுமே நாட் என்ஃபோர்ஸபிள். அப்போ ஏமாத்துறதுல அவர் என்னெல்லாம் போய் சொல்கிறாரோ அதை விட சூப்பர் போய் நான் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க டீம் அப் பண்ணுறாங்க. இது லிட்ரலாக ஒரு கிளாடியேட்டர் காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் வார்ன்றது வார். நோ, யூ ஆர் ஹியர் டு சர்வ் த பீப்புள். முதல்ல இது மக்கள் பணிக்கு உண்டான ஒரு வேலை. அதில் யார் வந்து மக்கள் பணிக்கு போகிறது அப்படின்றத தேர்வு இது. அதனால தான் அதுக்கு தேர்தல்னு பேர். ஆமாம், அதை வந்து ஒரு போட்டி மாதிரி ஆக்கி இவர் வந்து மீடியாலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தே கீப் இது ஒரு வார் ரூம் அஜெண்டா மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு எதிரில் அவர் இதை சொன்னார், அவர் இதை சொன்னார், எங்களுக்கு இதுதான் வேலையா, அவர் இதை சொன்னார். மக்களுக்கு என்ன பண்ணார், என்ன பண்ணல, என்ன பண்ண போகிறார், அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறார், இதை மட்டும் பேசிட்டு போங்க எல்லாம். அவர் பர்சனல் லைஃப்பை பேசுறது இல்லை, இவ்வளோ பணம் சுருட்டிருக்கார். ரிஜெக்ட் ஆல் ஆஃப் தம் ரைட். யூ டோன்ட் லைக் பீப்புள் வில் டூ இட். பட் அதை ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன ப்ராப்ளம், மீடியா ஹவுசஸ் ஆர் ஓன்டு பை த சேம் பொலிட்டீஷியன்ஸ். ஆமாம். அப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறதுலேருந்து கடைசி ஓட்டு போடுற நிமிஷம் வரைக்கும் உங்களை வந்து யாரோ சோஷியல் இன்ஜினியரிங் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த மேனிஃபெஸ்டோ இஸ் த பிக்கெஸ்ட் டூல். இதை பெருசாக எவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்களோ ஜனங்களுக்கு புரியாது. எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா போய் படின்னு சொன்னால் யாரும் படிக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு பெரிய சயின்ஸ் ஜேர்னலில் கொடுத்து படிங்கன்னா படிக்க மாட்டாங்க இல்லையா. பைபிளையே கொடுத்து படிங்க, இல்லை கீதையை கொடுத்து மொத்தமாக படிங்க, யாராலையும் படிக்க முடியாது. அப்போ அதை சாராம்சமாக சொல்கிற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் தான் நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த மேனிஃபெஸ்டோலேருந்து எதெல்லாம் பாப்புலிஸ்டாக இருக்கோ அந்த மெஷர்ஸை மட்டும் எடுத்து மீடியா ஃப்ளாஷ் பண்ணே இருக்கும். அது அவருக்கு சாதகமான மீடியா. எதிரில் இன்னொரு மீடியா இருக்கும், இதெல்லாம் நாங்கள் தரோன்னு இவர் ஃப்ளாஷ் பண்ணே இருப்பார். ஸோ இந்த கிளாடியேட்டரல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு கொடூர காமெடி என்னென்னா, யூஸ்வலாக கிளாடியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எவெல்லாம் வந்து சிறையில் இருக்கிறானோ அவனெல்லாம் போட்டு நடக்கும். அந்த மாதிரி அதில் உயிர் போவோம். யார் ஜெயிக்கிறானோ அவன் திரும்ப ஃப்ரீயாக அனுப்புவாங்க, இல்லை மறுபடியும் உள்ள அனுப்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, செனட்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கேம்ஸ் வந்து 100 நாள் நடக்கும், 200 நாள் நடக்கும், ஃப்ரீ பூஸ் இந்த மாதிரி நடக்கும். இதுல தான் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சினேரியோ. டெமோக்ரஸியில் என்னன்னா செனட்ல இருந்து தான் வந்தது டெமோக்ரஸி. அப்போ என்ன பண்றாங்க, இந்த கிளேடியேட்டர்ஸே மக்கள் தான். மக்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர். என் தலைவர் அது சொன்னாரு, என் தலைவர் இது சொன்னாரு, அப்போ இது வந்தால் நல்லா இருக்கும், அது வந்தால் நல்லா இருக்கும். 10,000 ரூபா டைரெக்டாக பாக்கெட்டுக்கு வந்துடும். எப்படி வரும்? கடன் எங்கேருந்தோ வாங்கி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் ஒரு பெரிய பங்கு அவன் சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரே ஒரு துண்டை தரப்போகிறான். அப்போ இந்த சோகால்டு மேனிஃபெஸ்டோவை என்ஃபோர்ஸபிள் ஆகணும், கொஸ்டினபிளாகவும் வச்சுக்கணும். 2,000 ரூபா கொடுக்குறதுனா 2,000 ரூபாய் எப்படி கொடுப்பேன்? அப்புறம் அந்த 2,000 ரூபாய் எங்கே போய் சேருது, அதில் என்ன பயன் அவனுக்கு இல்லையா? லீகாலிட்டி, என்ஃபோர்ஸபிலிட்டி, சோஷியல் இம்பேக்ட் அண்ட் வாட் சேஞ்ச் ஹஸ் ஹேப்பன் ரைட். இதை கொடுத்தா இவ்வளோ வருஷத்தில் இது நடக்கும்
அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும்ல. நான் சம்மருக்கு கொடுக்குறேன், அப்புறம் வின்டருக்கு வந்து காஃபி வாங்குறதுக்கு காசு தரப்போறேன், இப்படி போய் there is no end இல்ல. Why should I even go to work? அப்போ இட் cannot be a practice வேற போட்டிக்கு வந்து நான் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்றதை விட்டுட்டு இதை லீகலைஸ் பண்றதுக்கு என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு என்ன வழி? இந்த மேனிஃபெஸ்டோ மணிஃபெஸ்டோவா மாறுறத எப்படி தடுக்கணும் அப்படின்னா ஜென்சி தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இதில் ஊறி போயிருக்கிற அந்த அபவ் 40s 50s கேஸ் எல்லாம் வந்து தே திங்க் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு வூ ஓட்டர்ஸ் இல்லையா? அவ்வளோதான். இது வந்து ஒரு ஓட் பேங்க்கு, இந்த பணத்தை கொடுத்தா இந்த ஓட் பேங்க் வந்துடும், இந்த விஷயத்த சொன்னால் அந்த ஓட் பேங்க் வரும் அப்படின்னு அந்த மேனிஃபெஸ்டோவை தயார் பண்ணுறதே அப்படிதான் இல்லையா? அப்போ இல்லை, இது எங்களுக்கான வாக்குறுதிகள், இது எங்கள் வாக்குரிமைக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி, அந்த வாக்குறுதி இம்ப்ளிமெண்டபிள் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் சமுதாயம் தான் இதை சட்டமாக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் CPA 2019 நீங்கள் வந்து ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இப்போ லெட்டஸ் சே இந்த கிளாஸ் இருக்குது, இது அன்பிரேக்கபிள்னு சொல்கிறாங்க. நான் வி பைட் அட் 1000 rupeesனு வச்சுப்போம். வேற இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வில் பி ஒரு 50 ரூபாயிலிருந்து 150 ரூபான்னு வச்சுப்போமே இந்த டம்ளரோட விலை, கிளாஸ் டம்ளரு. அண்ட் இதை கீழே போடுறீங்க, உடஞ்சிக்குது. ஸோ யூ கேன் ஃபைல் அ கேஸ் அண்ட் கெட் காம்பன்சேஷன். ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லிச்சு, அன்பிரேக்கபிள்னு சொல்லிச்சு இல்லையா? அது மாதிரி தான் ஒரு மேனிஃபெஸ்டோ, ரைட்? இட் இஸ் பப்ளிஷ்டு, இட் இஸ் ஆன் ரெக்கார்டு, இட்ஸ் அ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அப்போ யூ ஆர் லிட்டர் இது ப்ராமிஸாக இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. இட் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். அதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னா you are misleading the people who voted for you. It is a misleading advertisement, unethical business practice. அதுக்கு கீழே you can file a suit, you can file a complaint. This is my opinion. சட்டப்படியே இதை பண்ண முடியும். ஆனால் என்னென்னா கன்சியூமர் கோர்ட்டில் தான் பண்ண முடியும். யூ cannot go to a civil court or a criminal court for not enforcing the contract. அப்போ இதை கான்ட்ராக்ட் கீழே எப்படி கொண்டு வருது? இதை கிரிமினலைஸும் பண்ணணும். அது ஏன்னா யூ ஆர் லிட்ரலி சீட்டிங் தெம் இல்லை? 420 கீழே அந்த செக்ஷனுக்கு கீழே இதை கொண்டு வரும். அந்த மாதிரி பீப்புள் ஹேவ் டு திங்க் அண்ட் மேக் திஸ் ஒர்க். நடக்குமா? நடக்காது. ஏன்னா லெஜிஸ்லேஷன் கொண்டு வர வேண்டிய ஆட்கள் தான் இதை பண்ணுறவங்க இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, மக்கள் ஷுட் நாட் பி ஃபூல்டு பை தீஸ் மேனிஃபெஸ்டோஸ், பிகாஸ் மேனிஃபெஸ்டோஸ் ஆர் நாட் லீகலி பைண்டிங், நாட் என்ஃபோர்ஸபிள், நத்திங். அது ஒரு எம்டி டாக்குமெண்ட்டு. இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி அந்தந்த குரூப்புக்கு நீங்கள்லாம் கவர்டுன்னு சொல்லி காட்டுற ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் இது, அவ்வளோதான். அப்போ இது என்ஃபோர்ஸபிள் ஆகாத வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் பேப்பர், ட்ராஷ் தான் அது. அப்போ மக்கள் வந்து அதை பார்த்து ஏமாறாமல் இவங்க என்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க, இவங்களுடைய கிரெடிபிலிட்டி. எக்ஸாக்ட்லி. இப்போ ரெண்டு கட்சியும் ஆண்டுட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு கேஸில். தே ஆல் ஹேவ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ், ரைட்? இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணல. இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துன்னே இருக்குது. அதை பற்றி சீஃப் மினிஸ்டர் வந்து அட்ரஸே பண்ணுறது இல்லை. ஒரு டிஜிபி இல்லை இந்த ஸ்டேட்டுக்கு, ஃபுல் டைம் டிஜிபி கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் பிளேட்டண்ட்டாக தெரிகிற விஷயம். யூ மேக் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் டைரக்ட்லி அண்ட் டோன்ட் பிலீவ் தோஸ் மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் பை த சேம் சிஎம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே இருக்குது, அவங்களுடைய கவர்னன்ஸ் 10 வருஷம் இருந்தது. சரி, இந்த 5 வருஷத்துல எதிர்கட்சியா யூ ஹேவ் அ பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் த பீப்புள். அதுதான் டெமோக்ரஸி இல்லையா? நீ பவர்ல மட்டும் உட்காரது இல்லை வேலை. Absolutely. That's why we are sending you as a representative to the legislative assembly. ஹவுஸ்ல போயிட்டு வெளியிட பண்ணி வெளியே வந்திருந்தா என்ன அர்த்தம் இல்லையா? You can't just walk out of a relationship அப்படின்னு சொல்றாங்க. Absolutely. You can't just walk out. நீங்க அந்த இடத்துல கடைசி வரைக்கும் களத்துல நீங்க இறங்கி சண்டை போட்டு நீதி நியாயம் வாங்கிட்டு நம்ம முடியும். நீ அந்த இஷ்யூவை முதல்ல ஹைலைட் பண்ணு, அங்க போய் பேசு, என் பக்கம் நியாயத்தை சொல்லு. எனக்கு அந்த உரிமையோ தேவையோ என்ன இருந்ததோ அவங்க டினை பண்றாங்க இல்லையா கவர்னன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு, அதை நீ எனக்கு வாங்கி தர்றதுதான் உன் வேலை. நான் கரெக்டாக உட்காந்துட்டு கரெக்டாக எலெக்ஷன் அப்போ மைக்க மாட்டிக்கிட்டு தெருவா சுற்றிட்டு பிரச்சாரம் பண்ணுவேன்றது தட் இஸ் அகைன் ஃபால்ஸ் திங் டு டூ இல்லையா? நானும் அதே வேலையை தான் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் இல்லையா? அப்போ சரி, புதுசாக வர்றாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டி என்ன? நீ என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லு, அவ்வளோதான் கேட்க முடியும். பிகாஸ் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள்னும் போது யூ கேனாட் டிமாண்ட் சர்டன் திங்ஸ் இல்லை. இப்போ இதெல்லாம் தான் பாசிபிள். வாட் ஆல் இஸ் feasible அதை மட்டும் தான் அவர் சொல்கிறார். மிஸ்டர் விஜய் சொல்லும்போது எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும் தான் தருவோம்னு சொல்கிறாரு. பட் வந்ததுக்கப்புறம்
இந்த 2500 அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு பிகாஸ் he has to compete with these announcements இல்லையா. அப்போ somebody who is strategizing for him is saying that இது வந்து ஓட்டை வாங்கி தரும், ஆனாலும் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி they are made to say that. அண்ட் இதனால ஏதாவது பலன் வரும்னா ஆமாம் ஓட்டா மாறும்னு நம்புறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன கேட்குறோம், ஓகே அதெல்லாம் தாண்டி புதிய ஒரு அரசியலுக்கு வாங்க. இந்த பொய்யா வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் போகிறத விட என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஆக்சுவலாக செய்யுது. முடிஞ்சால் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வைங்க, எல்லார் பார்வையிலும் வைங்க, மேக் இட் டிரான்ஸ்பரண்ட். அப்புறம் அந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் வெப்சைட் திறக்கிறீங்கள, போல் ப்ராமிசஸ்க்கு ஒரு வெப்சைட் திறங்களேன். எவன் கவர்னன்ஸுக்கு வரீங்களோ நீங்களே திறங்க, ரைட்? இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எங்க இருக்கு, போன வாட்டி கொடுத்தது எவ்வளவு நிறைவேற்றினாங்க. ஆமா, இஸ் தேர் a transparent document anywhere? கிடையாது. அறிவாலயத்துல தான் போய் கேட்கணும். அதை நான் சுட்டி காட்டுறேன்னு அன்புமணி சொல்றாரு. அவர் அதுக்கு ஒரு வெளியீடு எல்லாம் பண்ணார், அது எங்க இருக்குன்னே தெரியல. அதை அவங்களும் வந்து அவங்க கட்சியோட வெப்சைட்லயோ எதுலையும் அவங்களும் பப்ளிஷும் பண்ணல. அப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஏமாற்றி டக்குன்னு பவருக்கு வரணுன்ற கோலில் தான் இருக்காங்களே தவிர nobody wants to actually invest in the people and serve for the people. இவங்க வந்து நான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாங்க, அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க, மக்கள் பணிக்கு வரணும். நீ அதுதான் உன் வேலை. அதுக்காக தான் இந்த சிஸ்டமே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டே வந்து அதுக்கு தான் இல்லையா. ஐ cannot do that work, so you are representing me. அப்போ அந்த எண்ணத்தோடையே வாங்க. இவங்க உள்ளுக்குள்ள சொத்து தகராறு மாதிரி அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறது, இல்லை குடும்பத்துக்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட் உனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் அவருக்கு, யூ ஆர் பேக் டு ஃபியூடலிசம் அண்ட் மொனார்கி இல்லையா. நெப்போட்டிசம் வந்து அட் அ டிஃப்ரெண்ட் லெவல். நீங்கள் ஒரு சின்ன இடத்துல நடக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து கம்மி. கவர்னன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா தே கேன் டூ எனி திங். அதை கவரப் பண்ணுறதுக்கு ஒரு காவல்துறை இருக்குது. சம்டைம்ஸ் ஜுடிஷியரி ஆல்சோ டேக் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ். இந்த சேம் ஹைகோர்ட்டோ ஒரு பெஞ்சு கொடுக்குற தீர்ப்புக்கு நேர் எதிராக இன்னொரு பெஞ்ச் தராங்க. ஸோ இந்த ஹோல் சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் த காமன் மேன். அப்போ காமன் மேன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவேராக இருந்துட்டு இந்த மேனிஃபெஸ்டோனா என்ன, இட் இஸ் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட். இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். அப்சல்யூட்லி. அது திட்ட வரைவு கூட கிடையாது. வாய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க திட்ட வரைவுனா என்ன, இதில் இருக்கிற திட்டத்தெல்லாம் நான் எப்படி நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்றது இருக்கணும். அதுவும் கிடையாது அதில். ஸோ இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங், நாட் என்ஃபோர்ஸபிள், இட் ஜஸ்ட் அ பிளெயின். சார், when we say about manifestos, இமீடியட்டாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பல வாட்டி சொல்லியிருக்கீங்க ஃப்ரீபீஸோட நம்ம நிறைய அசோசியேட் பண்ணுவோம். நம்ம வந்து மேனிஃபெஸ்டோஸில் தான் ஃப்ரீபீஸ், ஐ மீன் இஸ் இட் அ மேனிஃபெஸ்டோ ஆர் இஸ் இட் அ ஃப்ரீபி லிஸ்ட் அப்படின்னே வந்து கேள்வி வந்து கேட்கலாம். there is a difference between welfare schemes and freebies. ஸோ வெல்ஃபேர்னாலே அது ஒரு நலத்திட்டம். இப்போ நலத்திட்டம்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஃப்ரீபிக்கும் நலத்திட்டத்துக்கும்? இப்போ 2000 ரூபாய் இவங்க போட்டது வந்து ஃப்ரீபி தான். ஏன்னா அது ஒரு திட்டமும் கிடையாது. சம்மர் வருது உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்றார் இல்லையா. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போடுறது எதுன்னு கேட்டால் சம்மர்ன்றார். சரி, என்னடா பெனிஃபிட்னா தெரியாது. நீ என்ன ஃபேன் வாங்க போறியா, இல்லை ஏசிக்கு பில்லு கட்ட போறியா, இல்லை அதுக்கப்புறம் நீ எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து 10 யூனிட் ஜாஸ்தி பண்ணி அதில் திருப்பி வாங்கி போறியா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க சொல்றியா, என்ன பண்ண சொல்கிறாங்க 2000 ரூபாயில்? நோபடி நோஸ். இப்போ ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க, அது வந்து இட் கம்ஸ் அண்டர் வெல்ஃபேர். அதுவும் ரெஸ்ட்ரிக்டிவ் வெல்ஃபேர் தான் அது. ஓகே, ஒரு குழந்தை வந்து 8ஆம் கிளாஸில் சைக்கிள் கொடுக்குறாங்க சரிங்களா, அவங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. த ஐடியா இஸ் டு கெட் தட் சைல்டு எஜுகேட்டட் அண்ட் எங்கே எஜுகேஷன் கிடைக்குதோ அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறதோ இல்லை வேறு டிரான்ஸ்போர்ட்டே இல்லைன்னா அதுக்கு ஒரு சைக்கிள் தராங்க. அந்த சைக்கிளில் அந்த குழந்தை போய் படித்து முடிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு வேலைக்கோ இல்லை மேல் படிப்புக்கு போனோன்னா அந்த ஊரில் இருக்க முடியாது. she has to move elsewhere, இன்னும் ஃபார்தர் போகணும். அப்போ அந்த சைக்கிள் என்ன ஆகுது? ஸோ தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் வெல்ஃபேர் இல்லையா. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த 5 வருஷம் உபயோகத்தில் இருக்கும் அந்த சைக்கிள். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் 5 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா 5 பேருக்கும் சைக்கிள் உண்டு. டஸ் இட் மேக் சென்ஸ்? கிடையாது. அப்போ இது வெல்ஃபேருக்குள்ளே வந்தாலும் ஸ்டில் அதை யார் மெஷர் பண்ணுறது? டூலே கிடையாது இது எதுக்குமே. அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீபின்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, வெறும் கேஷ் பெனிஃபிட்டாக கொடுக்கறது, இல்லை எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்குறது. எதுக்கு லேப்டாப் கொடுத்து அதில் என்ன பண்ண போகிறாரு? 12ஆம் கிளாஸ் குழந்தைக்கு லேப்டாப் தரீங்க, நீங்கள் எல்லாமே ஆடியோ விஷுவல் வச்சுருக்கீங்களா? ஹோல் பாடத்திட்டமே அப்படி தான் இருக்கா? எக்ஸாம் அப்படி தான் எடுக்க போகிறாங்களான்னு கிடையாது இல்லையா. அப்போது ரிசர்ச் கிராஜுவேட்டுக்கு கொடுத்தனா இட் மேக் சென்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா கூட டாக்குமெண்ட்ஸ் யூ டைப் இன் ப்ரெசன்டேஷன், அது வைவா, தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டூ. சரியா,
சரி, அப்போ கூட அந்த 3 வருஷம் அவர் யூஸ் பண்ண போகிறாரு, அதே ரீசைக்கிள் பண்ண வேண்டியதானே. அதுக்கப்புறம் he has to go to the workforce இல்ல. அப்போ ரிடண்டண்ட்டாக ஒருத்தர்கிட்ட மறுபடியும் கவர்மெண்ட்டோட பணம் அது டாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது, விச் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பர்சன் ஹூ இஸ் இன் நீட். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணணும். சரியா, இந்த லிமிட்டேஷன்லாம் இருக்கிறது. பட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணனா ஒரு ஸ்கேல் கிடையாது, ஒரு சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மாடல் கிடையாது, யார் ஆக்சுவல் பெனிஃபிட் டேட்டா டு ஷோ எதுவுமே இல்லை, எவ்வளோ எஃபெக்டிவா எதுவுமே இல்லை. இதோட திட்டமே வந்து எதுவுமே இல்லாமல் வச்சுக்கிறது தான். இட் இஸ் நாட் தட் தே டோன்ட் நோ, தே வாண்ட் டு கீப் இட் தட் வே ஸோ தட் இது மொத்தமாக நான் இதை கொடுத்துட்டேன், இதில் 2 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க, அதுலேருந்து யாராவது ஒருத்தர் படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டா நான் இந்த திட்டத்துலேருந்து தான் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி அவரை வச்சு பேட்டியை கொடுத்து ஒரு பெரிய மேடையை போட்டு இந்த திட்டம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்ன்றது. இட் இஸ் நாட் அபவுட் 1%. விதிவிலக்கு கிடையாது இல்லையா. அந்த மொத்த திட்டத்தோட பயனாளி எல்லாரும் அந்த இடத்துக்கு நகர்ந்தாங்களா இல்லையான்றது தான் கேள்வி. வாட் வாஸ் த மேக்ஸிமம் அவுட்புட்டை, ஆப்டிமல் அவுட்புட்டை காமிச்சிட்டு, ஒரே ஒரு ஆப்டிமல் அவுட்புட்டை காமிச்சிட்டு இதுதான் மேக்ஸிமம் அவுட்புட்டுன்னு சொல்கிறது வந்து பயங்கர ஃப்ராடு தானே அது இல்லையா. அதை மேடை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் முதல் திட்டத்துலேருந்து இவங்க வந்தாங்க, இல்லை இந்த திட்டத்திலேருந்து அவங்க வந்தாங்கன்னு 5 பேரை கூப்பிட்டு வந்து நிறுத்தி அவார்டு கொடுக்குறது, அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறது, அவங்க ஒரு பேட்டி கொடுத்து இவர் இல்லைன்னா நான் இது ஆயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு நரேட்டிவ் சொல்கிறது இந்த திட்டத்தில் வந்தவங்க. அப்போ தோற்றவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் யார்? அதே திட்டத்தில் இருக்கவங்க தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த மெஷரபிலிட்டியும் இல்லாமல் மேனிஃபெஸ்டோ முழுக்க நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறீங்க. இது போய் சேர்ந்ததா இல்லையா, இது என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு வெப்சைட்டே வைங்க, மேனிஃபெஸ்டோக்கு ஒரு வெப்சைட்டை வைங்க. இத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இத்தனை இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு ஒரு வருஷமும் அப்டேட் பண்ண, டெய்லி அப்டேட் பண்ணுங்க. இந்த திட்டம் இந்த நிலையில் இருக்குது, இது வந்து வரைவில் இருக்குது, டிராஃப்டிங் மோடில் இருக்குது, இது ஃபண்டிங் மோடில் இருக்குது, இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடுச்சு, இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீஷன் ஸ்டேஜ், பெண்டிங் ஸ்டேஜ், 2 years டவுன் த லைன், யூ கேன் டூ ஆல் தட். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கதையெல்லாம் கிடையாது இல்லை, ஒரு குடும்ப பட்ஜெட் போடுற மாதிரி தான். ஆனால் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கிறது வந்து அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளேயே நான் வரமாட்டேன் அப்படின்றது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்ல வர விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ.